ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினதி சேனல். இன்னைக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் பீட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ஓப்பன் பக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும், ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு கீழே இப்போ நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, நம்ம பேக் சைடு மடித்து அடிப்போல், அதுக்காக தான் இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 10ங்கிற பட்சத்தில் நீங்கள் 1.5 இன்ச் கூட விட்டுக்கலாம். 2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு முழு உயரம் என்னன்னு தான் அளக்க போகிறோம். அதுக்கு நம்ம பேக் சைடு டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த இடத்துலேருந்து ஷோல்டரோட நடுவில் வச்சு அதோட முழு உயரம், பேக் சைடோட முழு உயரம் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு 13 இன்ச் வருது. அந்த 13 இன்ச்சை நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது நமக்கு தையலுக்கான அளவு தான். இந்த 1/2 இன்ச் இது ரெடி. இந்த 13 இன்ச் ரெடி அளவு, இந்த 1/2 இன்ச் தையலுக்கான அளவு. அதே மாதிரி இங்கேயுமே அந்த 13 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி அளவு மார்க் பண்ணிட்டோம். இப்போ மேலே 1/2 இன்ச் தையலுக்கும் விட்டுட்டு இது ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க. நான் ஏன் இதை போட சொல்கிறேன்னா, நமக்கு இந்த ஷோல்டர் கழுத்துலாம் போடும்போது நமக்கு சில நேரங்களில் மாறிடும் அளவு. அதனால தான் இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்கிறேன். போட்டு நமக்கு அளவு கரெக்டாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கழுத்தோட அகலம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இதில் ஏதாவது சுருக்கம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அந்த கழுத்தோட அளவை வச்சுட்டு, சுருக்கலாம் இது இல்லாமல் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஸ்கேலை அந்த பேக் சைடு கழுத்து இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோ லென்த்து வருதோ, எவ்வளோ நீளம் வருதோ அதுதான் கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் வருது. அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது நமக்கு ரெடி அளவு. இது தையலுக்கான அளவு. இதை நம்ம வெளி சைடாக தான் மார்க் பண்ணிக்கணும். அந்த ரெடி அளவுலேருந்து வெளிப்பக்கம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டரோட அகலம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஷோல்டரோட அகலம் 2 இன்ச் வருது. அந்த 2 இன்ச்சை நம்ம இந்த கழுத்தோட அகலம் இருக்குல்ல, அங்கேருந்து அந்த ரெடி அளவுலேருந்து வச்சு தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இது நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கல, இது ரெடி அளவு. இது தையலுக்கான அளவு. இது நம்ம வெளி சைடாக தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தோட உயரம், பின் கழுத்தோட உயரம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ளவுஸை இந்த மாதிரி 4ஆகவே மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்கேலையும் அது போலவே தான் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கழுத்தோட எண்டிங் வருதுல, அந்த இடத்துல ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஸ்கேல் வரைக்கும் எவ்வளோ உயரம் வருதோ அதுதான் கழுத்தோட
உயரம், பின் கழுத்து உயரம். இப்போ எனக்கு 6 இன்ச் வருது. 6 இன்ச்சை வந்து இந்த ரெடி அளவில் வச்சு தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி 6 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம இது ரெடி அளவு. இப்போ மேலே வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விடுறோம். இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ இந்த கழுத்தோட தையலுக்கான அளவையும் இந்த ஷோல்டர் சைடு வந்து நம்ம தையலுக்கான அளவு விட்டுறப்போல அதையும் நம்ம மார்க் பண்ணிக்க லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தையலுக்கான அளவையும் அந்த தையலுக்கான அளவையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு நம்ம இதில் வந்து கழுத்தை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம ஆம்கோல் லென்த்து, ஆம்கோலோட உயரம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் எப்பொழுதுமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அளவிடுங்க. நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆம்கோலோட உயரம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைடு போட்டு அளவிடுங்க. இந்த மாதிரி ஸ்கேலை வந்து இந்த ஸ்லீவும் பாடியும் ஜாயின் பண்ணுற இடத்துல நேராக வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்கேல் வரைக்கும் எவ்வளோ லென்த்து வருதோ அதுதான் ஆம்கோலோட உயரம். எனக்கு வந்து 5.25 இன்ச்சஸ் வந்திருக்கு. 6 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வந்திருக்கு. அதாவது 5.25 இன்ச்சஸ். இந்த 5.25 இன்ச்சை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெடி அளவு. மேலே வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கலாம். அதே போல் தான் நம்ம இந்த கழுத்தில் எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இந்த தையலுக்கான அளவிலிருந்தும் அந்த ஷோல்டரில் நம்ம தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல, ரெண்டையுமே சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு எல் ஷேப்பில் வந்து லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட முழு சுற்றளவு, அதாவது மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு அளவு ப்ளவுஸில் இந்த கொக்கி புட்டி நம்ம வச்சுருக்கோம்ல அங்கேருந்து நீங்கள் அளவிடுங்க. அங்கேருந்து ப்ளவுஸோட சுற்றளவு, மார்பு சுற்றளவு தான் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். கொக்கி பட்டியிலேருந்து வச்சுக்கிட்டு இந்த ஆம்கோல் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், ஆம்கோல் இருக்குல்ல அந்த இடத்துல இப்படி வச்சு அதையும் விட்டுடாமல் அப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு வந்தோம் அதே மாதிரி அந்த ஆம்கோல்கிட்ட வச்சு பிடிச்சிக்கோங்க. விட்டுடாமல் பிடிச்சிக்கோங்க. ரொம்பவும் நீங்கள் இழுத்து பிடிக்கக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் பிடிச்சாலே போதும். பிடிச்சிட்டு இப்போ இந்த வீப்பட்டி, அதாவது வீப்பட்டிக்கிட்ட வந்து அந்த கொக்கி மாட்டோம்ல அந்த இடத்தோட நிறுத்திக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக அளவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். அந்த கொக்கி மாட்டுறதோட என்ன அளவு வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ 39 இன்ச் வருது. இந்த 39 இன்ச்சை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி டேப்பையும் நீங்கள் 4ஆக மடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எனக்கு வந்து 9.25 கிடச்சிருக்கு. அந்த 9.25 வந்து இந்த ஆம்கோல் லைன் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம தையலுக்காக ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட போகிறோம். நம்ம இந்த சைடு பிடிப்போம்ல அதுக்காக தான் இந்த தையலுக்கான அளவு வந்து விடுறோம். அதை வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தையல் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். மேக்ஸிமம் 2 இன்ச் விட்டாலே போதும். இப்போ இந்த ஆம்கோல்கிட்ட இந்த கார்னர் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் நம்ம ஆம்கோல் வளைவு எடுக்க போகிறோம். இப்போ ஷோல்டரில் அந்த ரெடி அளவுலேருந்து வச்சு டேப்பை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இதுலேருந்து நடுவில் நமக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனில் இந்த நடு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த வளைவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளைச்சி விட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ கழுத்துக்கு வந்து நம்ம ரவுண்ட் வரைய போகிறோம். உங்களுக்கு எந்த நெக் டிசைன் வேணுமோ நீங்கள் அது இதில் ட்ரா பண்ணிக்கலாம். இவங்க ரவுண்ட் நெக்கு தான் கேட்டதால் நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறதுனா, அதுவும் நம்ம மார்பு சுற்றளவு எடுத்த மாதிரி தான். இந்த வீப்பட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த கொக்கி மாட்டோம்ல, அதிலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். அதிலேருந்து இந்த மாதிரி இடுப்போட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து 33 இன்ச் வருது. 33 இன்ச்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டேப்பை வந்து நம்ம 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 8.25 இன்ச் வருது. அந்த 8.25 இன்ச்சை நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடு வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல, அதுக்காக ஒரு 1.25 இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதிலேருந்து நம்ம தையலுக்காக ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போது இந்த 2 இன்ச் நம்ம வந்து தையலுக்காக விட்டுறக்குள்ளங்க, அதை வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.